ஸோ கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லைக் இதுதான் வந்து ரிவர் ஆக்சுவலி மேலே மலை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இந்த ஹில் ஸ்டேஷன் டாப்பில் இருந்து இங்கே வரைக்கும் இது. ஸோ இந்த தண்ணியெல்லாம் மேலேருந்து வராது. ஸோ இங்கே மேலே முன்னாடி மலையில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் அங்கே தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் டு மேங்களூர் வர ரூட்டில். ஸோ டனல் உள்ளுக்கெல்லாம் வரும். ஸோ யாராவது ட்ரெயின் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஹெவியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க இருந்தால் நம்ம அந்த வழியை ட்ரையல் பண்ணலாம். ஆக்சுவலி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 40+ டனல்ஸ், சின்ன சின்ன டனல் தான், பட் இது வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ ஹில் ஸ்டேஷன் உள்ளுக்கு வர மாதிரி. ஸோ அது வந்து ஒரு செம்மையான ஃபீல் வரும். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் இதை வந்து லாஸ்ட் டைம் உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நான் உனக்கு காட்ட போறேன். டேய் என்னடா காட்ட போற? அவசரப்படாதடா, நான் பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நான் முடிவு பண்ணிட்டேன். காட்டலான்னு நினச்சேன், பட் மழை வந்துருக்கு. ஸோ அதனால என்னால் காட்ட முடியல. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இருக்காது, அதான் ஒரு பெரிய பிரச்சனை இந்த ரோட்டில், லைக் இந்த ரோட்டில். ஸோ மழை இருந்துச்சுன்னா, மழை அண்ட் வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செம்மையாக ஃபாகிங், நிறையா குளிர் இந்த ரோட்டிலலாம் வரப்போ. பட் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம ஹாட்டாக இருக்குது, வேறுது உடம்பெல்லாம். நான் இன்னைக்குன்னு பார்த்து ரெண்டு ஜாக்கெட் போட்டுக்கிட்டு வந்துட்டேன், சேஃப்டி பர்பஸுக்கு போகலாமேனு. இந்த சேஃப்டி தான் இன்னைக்கு வந்து வேக வச்சு. ஸோ நல்லா இருக்கு இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி லைக் வின்டர் சீசன் அண்ட் மான்சூன்லலாம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது நல்லாயிருக்கும். பட் சேஃபாக ட்ராவல் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இடம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஸ்லிப்பரியான ரோடு. ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அண்ட் ரோடு வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் கம்பேர் டு திம்பம் காட் இந்த ரோடு வந்து சின்னதாக தான் இருக்குது. பட் திம்பம் வந்து செம்மையான வளைவு. ஸோ அது வந்து நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு திம்பம் காட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் சேனலில். ஸோ அதை பார்த்துக்கோங்க யாராவது. அண்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 2K அரௌண்டு 2K 1.9, ஸோ 2K சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மைல் ஸ்டோனான ஒரு இதுதான். ஸோ கிரேட் அச்சீவ்மெண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆக்சுவலி இந்த ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யார் எந்த ஊருக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில். இப்போ ப்ராபப்ளி நம்ம வந்து இனிமேல் ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்கும், ட்ராவல் வந்து அதிகமாக பண்ணுவோம் வேறு அண்ட் பிளேசஸ். ஸோ நம்ம போகிற பிளேசஸில் யாராவது சப்ஸ்கிரைபர் பண்ணால் நம்ம வந்து மிஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ என் கூட ஸ்கோ ரைடிங் வர்றவங்க, யார் பைக் இருந்தாலும் சரி, இல்லை சோலோவாக வர்றவங்க சரி, யாராவது ட்ராவல் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து, ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் DM பண்ணலாம். ஸோ அடுத்த பிளான் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் அப்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த நம்ம வந்து ஒன்றா ட்ராவல் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து யாருக்கு இன்ட்ரெஸ்ட் டைரெக்டாக DM பண்ணிகிட்ருங்க. ஸோ நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம், சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் பிளேசஸ் எல்லாம். எங்கள் ஊரில் இருக்க பிளேசஸ் எல்லாம் நான் காட்டுறேன். அதே மாதிரி உங்கள் ஊருக்கு ஏதாவது நல்ல நல்ல பிளேசஸ் இருக்குன்னா நீங்கள் வந்து இன்வைட் பண்ணலாம். அண்ட் ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா நம்ம கேம்பில் வந்து விஜயில் வந்து 4K ரெசல்யூஷனில் தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ இது பண்ணிட்டுருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். இது எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3.8 GB அந்த மாதிரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ என்னால் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி எடிட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது. ஸோ இந்த வ்ளாகாக இருக்கட்டும் அண்ட் அடுத்து வரப்போகிற வ்ளாகெல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏன்னா வைஃபை இல்லை என்கிட்ட, ஸோ வைஃபை மூலமாக பண்ணால் இதாகும். ப்ராபப்ளி நான் இமீடியட்டாக போட்டு ட்ரை பண்ணுறேன். இன்கேஸ் டிலே ஆனிச்சுன்னா நான் வந்து இதை லைக் சீரீஸ் வைஸில் போடுவேன்.
எபிசோட் 1 எபிசோட் 2 அந்த மாதிரி போடுறத பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எனிஹவ் கைஸ் உங்கள் சப்போர்ட் வந்து தேவைப்படும். ஸோ சப்போர்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்னும் அதிகமான ஒரு வீடியோஸ் போடலாம், இன்னும் அதிகமான கண்டென்ட் போடலாம். இட் வில் பி ஹெல்ப் ஃபார் மீ. அண்ட் கைஸ் போல் ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே சின்மய் உங்களோட ரீல்ஸ் தான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து சின்மய் அவங்கள வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ரீசன் யாரோ ஒரு சீனியர் சிங்கர், சீனியர் ஒரு நம்ம ஒரு சீனியர் பாடகரை வந்து யாரோ என்னமோ சொல்லிட்டாங்க. அவங்க அகெயின்ஸ்டா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சின்மய் அவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரியில இருந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் என்னதான் பேன் பண்ணியிருந்தாலும் சின்மய் தான். அவங்க பேன் ஆகிறதுக்கு முன்னாடி ஹிட் சாங்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க தமிழுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து லைக் ஒரு ஆடியோ லான்ச்சில் வந்து சிங்கர் தி அவங்க பாடின சாங் வந்து நம்ம சின்மய் வந்து அவங்க வருஷனில் பாடியிருப்பாங்க. ஸோ ஹெவி ட்ரெண்டிங்கில் போகுது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. காலை கனவினில் காதல் கொண்டேன் கண் விழித்தேன் அவன் கனவில் ஆக்சுவலி அந்த சாங். ஸோ பெங்களூர் வழி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஆக்சுவலாக நமக்கு வந்து அரௌண்ட் ஒரு 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் ரோடு வந்து நல்லா இருக்காது. இந்த ஹில் ஸ்டேஷன் ஓகே பரவாயில்ல. ஸோ இதுக்கு அங்கிட்டு ஹில் ஸ்டேஷன் ஏறி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ப்ராபபிளி ஒரு 10 to 15 கிலோமீட்டர் வந்து ரோடு கொஞ்சம் அங்கங்கே பேட்ச் ஒர்க் அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ரோடு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஹைவே தான். நமக்கு பெங்களூர் போகிற வரைக்கும் ரோடு மட்டும் நல்ல கிறிஸ்டல் க்ளீனாக இருக்கும். எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கராக இருக்கட்டும் அண்ட் ஏதோ ஒரு பேட்ச் ஒர்க் ஒன்றும் இல்லாமல் க்ளீனாக இருக்கும் ரோடு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மோட்டோ பிளாகர் அண்ட் பைக் ரைடர்ஸ்லாம் வந்து புது பைக் எடுப்பாங்க, இல்லை அந்த வந்து ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுவாங்க, அது மாதிரி லாங் ட்ரைவ் போகிறாங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மோட்டோ பிளாகர்ஸும் ப்ரிஃபர் பண்ணுறது வந்து இந்த பெங்களூர் டு மேங்களூர் அக்ஸானா ரூட்டு தான். ஸோ அது வந்து ரூட் நல்லாயிருக்கும். இன் ஃபியூச்சர் நம்மளும் நம்ம சேனல் த்ரூவில் எனக்கு ஒரு ட்ரீம் பைக் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து எடுக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இல்லை, ஃபியூச்சரில் எனக்கு ஒரு ட்ரீம் பைக் எடுக்கணும். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆல்ரெடி இப்போ நான் Yamaha தான் வச்சுருக்கேன். என் ஃபேமிலியில் எல்லாமே Yamaha தான் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் Yamaha எக்ஸ்ரே ஸ்கூட்டி வச்சுருந்தேன், ரே ஸ்கூட்டி இருந்துச்சு. அதுக்கப்புறம் MT-50 நான் வந்து பைக் வாங்கினேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவையும் கம்பல் பண்ணி R15 V4 வாங்க வச்சேன். அண்ட் இன் ஃபியூச்சரில் கூட எனக்கு தெரில எப்போ வாங்குவேன்னு, பட் கூடிய சீக்கிரத்தில் வாங்கலாங்கிற ஒரு ஆசை இருக்குது. ப்ராபபிளி ஒரு 2-3 இயர்ஸ் வர 5 இயர்ஸுக்குள்ளே நான் வந்து Yamahaவோட R1 இந்த பைக் வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் இருக்கேன். அந்த ஆசை மேபி ஆசைப்படுறதுல என்ன இருக்குங்க, ஆசைப்பட்டால் அது ஏதாவது ஒன்று வாங்கலாங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ R1 வாங்கணும்னு ஒரு ஆசை. இப்போ பார்ப்போம், நம்ம ஆசையை ஈடுறதுக்காக நமக்கான ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டு தான் ஆகணும். எல்லா விஷயத்துக்கும் மெயின் வந்து ஹார்ட் ஒர்க். ஏதோ ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறேன், இல்லை நமக்கு வந்து வேணும்னு தோணுது அப்படின்னா நம்ம வந்து அல்டிமேட்லி அந்த விஷயத்துக்காக நம்மளோட ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டே ஆகணும். கடைசியில் ஒரு நாள் அதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஹோப்ஸில் தான் நம்ம வந்து அந்த ட்ரீம் வச்சுருக்கேன். அந்த ட்ரீமுக்கான ஒர்க்கை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்கணும்னு ஒன்று இருக்குது. ஸோ வாங்கணுன்னா என்னோடய ஃபஸ்ட் ரைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேல இருக்கும். அண்ட் ஃப்யூச்சரில் கொஞ்சம் இன்னும் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வீடியோஸ் என் சைட்லேருந்து வரும். ஸோ எனியோ பார்ப்போம். நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எல்லாம் கடவுள்கிட்ட வழி. கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதான் நம்ம லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு நினச்சி லைஃப்பை மூவ் ஆன் பண்ண வேண்டியதுதான். அண்ட் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹில் ஸ்டேஷனில் போகிறப்போ முன்னாடி வெயிட் லாரி இருக்கும், ஹெவி வெயிட் லாரி இருக்கும், பின்னாடி ஹெவி வெயிட் லாரி இருக்கும். தயவு செஞ்சு அந்த லாரி பின்னாடியெல்லாம் போயிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 ஹெவி வெயிட், ஸோ கண்ட்ரோல் கிடைக்காது. நீங்கள் ஓவர்டேக் பண்ணுறேங்கிறது மாதிரி வந்து நின்னீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு விபத்தில் தான் முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதே ரூட்டில் தான் ஒரு 2 பைக்கர்ஸ் ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ஹெவி வெயிட் டவுன் இறங்குறப்போ ஹெவி வெயிட் லாரிக்கு நடுவில் கொண்டு போயிட்டு
பைக்கை பார்க் பண்ணிட்டாங்க. பார்க்னா ஓவர்டேக் பண்ணுறப்போ முன்னாடியிலேருந்து வெஹிக்கிள் வந்துருக்கு. இந்த 2 பைக்குக்கு நடுவில் போயிட்டு இவங்க வந்து டிபார்ட் ஆகிருக்காங்க. பட் பின்னாடியிலேருந்து வர்ற வெஹிக்கிளுக்கு வந்து கண்ட்ரோல் கிடைக்காம பின்னாடி அடிச்சிருச்சு. ஸோ அந்த மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் தப்பிச்சுக்கிட்டான் ஆக்சுவலி. ஸோ பின்னாடியில் உள்ளவன் தப்பிச்சுக்கிட்டான். முன்னாடியில் உள்ளவன் வந்து ஸ்பாட் அவுட். ஸோ பி கேர்ஃபுல் கைஸ். இந்த மாதிரி எதுவும் கவனம் பண்ணியிருக்காரு. அண்டு கார்னரிங் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இந்த ஒயிட் லைனில் இருக்கிற இந்த சைடில் உள்ள ஒயிட் லைன் இதில் யாரும் அவ்வளோவா கார்னரிங் பண்ணாதீங்க. ஸ்கிட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அது மழை காலத்துலலாம் அதிகமாக ஸ்கிட் ஆகும். நார்மல் ரோடே ஸ்கிட் ஆகும். இந்த ஒயிட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்கிட் ஆகும். ஸோ கேர்ஃபுல். அண்ட் நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்கலாம் இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேஜர் அண்ட் குவிக்கான அப்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் வரும். ஸோ உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து லைக் உங்களுக்கான ஐடியாஸ் ஏதாவது இருக்கா, இல்லை போரைடா ட்ராவல் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் நம்ம வந்து டேப் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து மீட் அப் ஆர் ட்ராவல் டுகெதர் பண்ணலாம். ஸோ இது வந்து மெயின். இது வந்து குட்டி ஃபால்ஸ். இது ஒரு குட்டி ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த ரோட்டில் குட்டி ஃபால்ஸ் எல்லாம் கம்மி கைஸ். நம்ம வந்து இதுவே வேறு ரூட்டு போகிறோம் அப்படின்னா குட்டி ஃபால்ஸ் நிறையா இருக்குது. சில சான்வாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்மங்களூர் போகிற வழி. ஸோ அந்த ரோட்டில் போனால் நமக்கான ஒரு ஃபால்ஸுங்கிறது அதிகமாக வரும். அது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ கிளைமேட்டும் அந்த ரூட்டில் நல்லாயிருக்கும். அது வந்து நார்மலாகவே கிளைமேட் சில்லுன்னு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி டைம்லலாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் இருக்கும் மழை காலத்துலலாம். இங்கே ஒரு குட்டி ஃபால்ஸ். ஸோ அங்கே முன்னாடி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியும், அங்கே ஒன்று இருக்குது. அதான் ஆக்சுவலி நம்ம பவர் ப்ரொடியூஸ் ஃபேக்ட்ரி லைக் யூனிட். இந்த வாட்டர் இருக்குல்ல, இந்த ரிவர் தண்ணியை யூஸ் பண்ணிட்டு அங்கே வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன சின்ன யூனிட் இங்கெல்லாம் இருக்குது. அண்ட் மெயின் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் நெட்ஒர்க் இல்லை. நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏறி முடிக்கிற வரைக்கும் நெட்ஒர்க்குங்கிறது இருக்குது. இப்போ நான் வந்து கீழே வந்து பிரேக் எடுத்துக்கிட்டேன், லைக் ஒரு டீ பிரேக் மாதிரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து முன்னாடி போயிட்டு ஒரு டோல்கேட் வரும். ஃபர்ஸ்ட் டோல்கேட் ஹாசன் டோல்கேட். இங்கே வந்து ஒரு டீ பிரேக் போட்டோம்னா அதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டிடுவேன். நெக்ஸ்ட்டு பெங்களூர் நியர்பை ஒரு டோல் இருக்கும், அதுதான் டீ பிரேக், அடுத்த டீ பிரேக். ஸோ நார்மலாக நான் வீட்டுக்கு வந்துட்டு போகிறேன், அதாவது பெங்களூர் வந்துட்டு போகிறேன்னா நான் வந்து இங்கேருந்து கிளம்புறப்போ 3 பிரேக்ஸ். ஒன்று வந்து இங்கே இப்போ ஆல்ரெடி பிரேக் எடுத்த இடத்துல பார்த்துட்டு ஹாசனா, அடுத்தது வந்து கிளம்புறேன் பிரேக். இந்த 3 பிரேக்கில் தான் நான் வந்து பிரேக் எடுத்து ட்ராவல் பண்ணேன். அண்ட் பெங்களூர்லேருந்து எனக்கு நார்மலாக இப்போ நான் வந்து நான் ஸ்டாப் பிரேக் எடுத்துக்கிட்டு வரேன்னா நார்மலாக 330 ஒரு 350 கிலோமீட்டர் வச்சுருக்கோம். ஸோ எவ்வளோ நேரத்தில் வரலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ ப்ராபப்ளி பஸ்ஸிலலாம் வந்து 6.5 7 ஹவர்ஸ் எடுக்கும். அது பஸ்ஸு. காரில் வந்தாலும் அரௌண்ட் 7 ஹவர்ஸ் நார்மலாகவே. பைக்கில் வந்தாலும் இந்த மாதிரி பிரேக்கெல்லாம் எடுத்துகிட்டு இன்க்ளூடிங்காக 6.5 ஹவர்ஸ்லாம் வரலாம். ஆனால் நான் வந்து என்னோட ஸ்பீட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 100 or 110 இவ்வளோ தான் இருக்கும். அது ஹைவே இருக்கும். ஸோ நான் வந்து 300 கிலோமீட்டர் வந்து அரௌண்ட் 5.5 ஹவர்ஸில் கிராஸ் பண்ணி வந்துருக்கோம் ஒன் டைம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்ததே இல்லை, ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நார்மலாக தான் வந்தேன். அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெங்களூரில் என்னோடய சிட்டிங் லொக்கேஷன். பிஃபோர் தட் நான் மேங்களூரில் இருந்தேன். மேங்களூரில் வந்து என்னோடய ஆஃபீஸ் இருந்து சிட்டிங் லொக்கேஷன். அதுக்கப்புறம் என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க பெங்களூர். ஸோ இப்போ பெங்களூர் வந்து நானும் நினைக்கிறேன் என்னோடய ஆஃபீஸ் நான் ஹேண்டில் பண்ணுறேன், இன்க்ளூடிங் பெங்களூர் ஆஸ் வெல். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 1 வீக் வந்து நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ அண்ட் ரிமைனிங் 3 வீக்ஸ் வந்து பெங்களூரில். ஸோ இது வந்து மெயின்.
இங்கே தான் ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் சொன்ன அந்த ஆக்சிடென்ட் வந்து இங்கே தான். ஸோ அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா இந்த மேலேருந்து ஜல்லி கல்லோட வேஸ்ட் பவுடர் மாதிரி இங்கே இருக்குது. ஸோ தமிழில் வரும்போது வர்லடிங் பார்த்து பண்ணணும், ஏன்னா வலிக்கும். ஸோ இந்த இடத்துக்கு தான் ஆக்சுவலி அங்கிட்டு லாரி வருது, இங்கிட்டு ஒரு லாரி, இங்கிட்டு நான் போடுறதுக்கு ஒரு லாரி போயிட்டு. ஸோ இதனால் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பைக்காரவங்க வந்து நடுவில் நிற்பாட்டாங்க, பின்னாடி உள்ள லாரி கண்ட்ரோல் இல்லை. ஸோ வந்து இடிச்சடியில் ஃப்ரண்ட்டில் இருக்க வந்து ஸ்பாட் அவுட், பேக்கில் வந்து எஸ்கேப் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் இருந்துச்சு அடிக்குது. ஸோ பி கேர்ஃபுல் கைஸ், இதுதான் சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெயிட் வெஹிக்கிள்ஸ் தான் அதிகம். அண்ட் ஈவினிங் டைம்லலாம் கேட்க வேணாம், பஸ்ஸு பெங்களூர் டு பெங்களூர் முக்கியமான பஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேஜர் கனெக்ஷன் வந்து பெங்களூர் டு பெங்களூர் இருக்கிற ரூட் வந்து இதுதான். நீங்கள் லாங் பஸ்ஸாக இருக்கட்டும், கவர்மெண்ட், ப்ரைவேட், ஸ்லீப்பர், நான் ஏசி, ஏசி, நார்மல் சிட்டிங் பஸ் எல்லாமே இந்த வழியாக தான் அதிகமாக ட்ராவல் ஆகும். ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து ஈவினிங் டைமில் தான். டே டைமில் அவ்வளோலாம் இருக்காது, இதெல்லாம் இருக்காது வேறு. அண்ட் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அதிகமாக போயிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குரங்கு சந்தமாக. ஸோ நார்மலாக கவர்மெண்ட்டோட லைக் அந்த லோக்கல் கவர்மெண்ட்டோட என்ன ஒரு இருக்குன்னா, லோக்கல் அத்தாரிட்டியோட கைட்லைன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மங்கீஸ் வந்து யாரும் ட்ரீட் பண்ணக்கூடாது. மங்கீஸ் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா நார்மலாக காரம் அண்ட் அதர் திங்ஸ் ஏதாவது கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஸோ அதோட பிரச்சனை வந்து அப்படிங்கிற மாதிரி, அதனால ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால யாரும் அந்த வேலையும் பண்ண போயிடாதீங்க. மனுஷனா ஏதாவது பிரச்சனைனா சொல்லியிருக்காங்க, வயிற்று வலி வந்து நல்ல கால் இருந்தால் சொல்லிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது அம்மா வந்து ஆனால் பாவம் இந்த வாய்க்காட்சி வச்சுலாம் சொல்ல முடியும். ஸோ என்ன இருந்தாலும் அவங்கள தான் பார்த்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி யாரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சின்ன சின்னதாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம 3rd வீக் வந்து வயநாடு அங்கே போகிறோம். ஸோ அங்கே போகிறது வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு ஆல்ரெடி இப்போது சொல்லியிருந்தேன், வந்து 4Kல ரெக்கார்ட் ஆகுறதுனால என்னால் லைக் கண்டினியூ லென்த்தி வீடியோ போட முடியாது. ஸோ நான் வந்து 1 by 1 லைக் பார்ட் வைஸ் பண்ணுறேன். இப்போ ஆக்சுவலி இங்கிட்டிருந்து போகிற வழி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் இருக்கும். ஸோ அங்கே போகும்போது எல்லாம் சில ஃபன் ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கும். போகும்போது பாட்டு, டான்ஸு, பார்ட்டி, ஸோ இது மாதிரிலாம் நடக்கும் காரில். அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லா புக் பண்ணேன்.